ப்ரௌனி பண்ண போகிறோம். அதுக்காக நான் 1 கப் அளவு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த பிராண்ட் டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இது ஒரு ஃப்ளேவர் இருக்குது, நட்ஸ் போட்ட ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இது ஒரு பேக் மட்டும் நான் எடுத்திருக்கேன். மீதி வந்து நட்ஸ் போடாமல் டார்க் சாக்லேட் 1 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். அது கூட அன்சால்டட் பட்டர் 100 கிராம் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ப்ரௌனி பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே இந்த பட்டரை எடுத்துகிட்டு வெளியே வச்சிடணும். பாருங்கள், ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பட்டரையும் சாக்லேட்டையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்த அந்த சாக்லேட்ஸை சேர்த்துக்கலாம். 100 கிராம் பட்டரை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து எப்படி மெல்ட் பண்ணணும் அப்படின்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே மேலே வச்சிட்டிங்கன்னா இந்த ஹீட்டுக்கே அது வந்து மெல்ட் ஆகும். இதுதாங்க டபுள் பாயிலிங் மெத்தடு. நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட்க்கு வந்துட்டு நல்லாவே இது மெல்ட் ஆகிடும். லைட்டாக சூடான தண்ணியெல்லாம் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மெல்ட் ஆகாது. இது வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா தான் இங்கே பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிட்டே வருது பாருங்கள். கொஞ்சம் டைம் ஆகும், நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சாக்லேட் வந்து சூப்பராகவே மெல்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த சாக்லேட் வந்து நான் எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னா, நான் எடுத்த அளவு பார்த்திங்கன்னா 120 கிராம் வந்து நான் சாக்லேட் எடுத்தேன். அதே மாதிரி நான் பட்டர் வந்து 50 கிராம் மட்டும்தான் எடுத்தேன். நீங்கள் இஷ்டம்னா 100 கிராம் கூட எடுத்துக்கலாம். பட்டர் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இந்த ப்ரௌனி கேக் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், டார்க் சாக்லேட் வந்து சூப்பராகவே மெல்ட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கணும். ப்ரௌனி கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, சர்க்கரையும் நாட்டு சர்க்கரை ரெண்டையும் சேர்த்து தான் நீங்கள் ப்ரௌனி கேக் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் ப்ரௌனி வந்து அட்டகாசமாக வரும். நான் வந்து 3/4 கப் அளவு சுகர், 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். மொத்தம் சேர்த்து 150 கிராம் வரும் எனக்கு. இப்போ இது ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சுகரை பவுடர் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். ப்ரௌனி பண்ணுறதுக்கு இந்த பேனை வந்துட்டு நான் வந்து பட்டரை அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து அந்த ஸ்கொயர் டின் கிடையாது, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தான் இருக்குது. நான் வந்துட்டு இதில் வந்து பட்டரை அப்ளை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பவுடர் சுகரில் ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 முட்டை ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு முட்டையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 2வது ஒரு முட்டையை சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கலக்கி விடுங்க. முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம ஆட் பண்ண 2வது முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னொரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா சாக்லேட்டே இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து 3 ட்ராப் அளவு சாக்லேட் எசன்ஸ் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எசன்ஸ் எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், அங்கே நம்ம வாங்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாக்லேட் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு இந்த சாக்லேட்டை வந்து இந்த எக்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். 1/2 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க, அதை நல்லா சலிச்சுக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்து அதையும் நல்லா சலிச்சுக்கலாம்.
இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது சேர்க்கும்போது நல்லாவே கெட்டியாக வரும். அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இந்த ப்ரௌனி வந்து கடைகளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுல இல்லை, நம்ம வீட்லேயே வந்துட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து ஓவன் யூஸ் பண்ணி பண்ணலை, வித்தவுட் ஓவனில் தான் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். இதுதான் இந்த ப்ரௌனி கேக்கோட கன்சிஸ்டன்சி. ஃபைனலாக இதில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், டார்க் சாக்லேட்டில் கொஞ்சம் நட்ஸ் உள்ள மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். இதை நம்ம சேர்த்து பண்ணும்போது அந்த ப்ரௌனி நீங்கள் கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே உள்ளே வந்துட்டு நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கே நல்லா ஃப்ளஜ்ஜியாக ஜூஸியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ண மிக்ஸை மோல்டில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக விழுகும். பாருங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த மாவு ஊற்றியாச்சு. இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க. லம்ஸில் எதுவும் இருக்கக்கூடாது. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து கொஞ்சம் மேலே இருந்த அந்த சாக்கோ சிப்ஸும் கொஞ்சம் சாக்கோ வெர்மிக்ஸ் இருக்கும், அதை சும்மா தூவி விட்டுருக்கேன் டெக்கரேஷனுக்காக. இப்போ இதை வந்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். வித்தவுட் ஓவனில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு பேன் வச்சு அதில் வந்துட்டு சின்னதாக ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அதை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணதை வச்சுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா ப்ரௌனி வந்து சூப்பராகவே குக் ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பராகவே ப்ரௌனி குக் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இந்த பட்டர் ஷீட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராகவே ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு. வெளியில் பார்க்குறதுக்கு ஹார்டாக இருக்குது, ஆனால் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், வீட்லேயே சூப்பராகவே ப்ரௌனி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.